சர்வதேச அரசியலில் சில நேரங்களில் மிகவும் வினோதமான சம்பவங்கள் நடப்பது உண்டு. அமெரிக்கா மற்றும் ஈரானுடைய போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள இந்த இக்கட்டான நேரத்தில் தாய்லாந்தில் உள்ள ஒரு குரங்கு அமெரிக்காவின் மிக முக்கியமான ராணுவ திட்டத்தில் ஒரு சிறிய தடையை ஏற்படுத்தியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் வைத்துள்ள கண்ணி வெடிகளை அகற்றும் நோக்கில் புறப்பட்ட அமெரிக்காவின் USS சீஃப் போர்க்கப்பல் தாய்லாந்தின் புக்கெட் நகரில் ஒரு சிறிய இடைவேளைக்காக நின்றது. அப்போது அங்குள்ள ஒரு குரங்கு அமெரிக்க கடற்படையைச் சேர்ந்த தொழில்நுட்ப கலைஞர் ஒருவரை திடீரென நகத்தால் கீறியுள்ளது. வெறும் கீறல்தானே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அமெரிக்க ராணுவம் இதை ஒரு மிகப்பெரிய மருத்துவ அவசர நிலையாக கருதியது. ஏனென்றால் புக்கெட்டில் உள்ள குரங்குகள் ஹெர்பஸ் பி என்ற உயிருக்கே ஆபத்தான வைரஸை சுமந்து செல்பவை. இதனால் அந்த வீரர் உடனடியாக ஜப்பானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்திற்கு சிகிச்சைக்காக மாற்றப்பட்டார். எதிர்பாராத அதிசயங்கள் நடக்கும் என்று அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் இந்த சம்பவத்தை கிண்டலாக குறிப்பிட்டாலும் இது ஒரு முக்கியமான ராணுவ வீரரை தற்காலிகமாக பணியில் இருந்து விலக்கி வைத்துள்ளது. இந்த சம்பவம் ஒருபுறம் வேடிக்கையாக தெரிந்தாலும் ஹார்முஸ் ஜலசந்தியில் நிலவும் பதற்றத்தின் தீவிரத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஈரானிய சிறிய படகுகள் ஜலசந்தியில் கண்ணி வெடிகளை வைப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அத்தகைய படகுகளை கண்டதும் சுட்டு தள்ளுங்கள் என்று ஏற்கனவே அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். உலகின் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு போக்குவரத்தில் 1/5 ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் நடைபெறுகிறது. February 28 முதல் ஈரான் இந்த பாதையை முடக்கி வைத்துள்ளதால் உலக பொருளாதாரம் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது. இந்த தடையை நீக்க அமெரிக்காவின் USS சீஃப் மற்றும் USS பயோனிர் ஆகிய போர்க்கப்பல்கள் தற்போது தீவிரமான கண்ணிவெடி அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளன. ஒரு குரங்கால் ஒரு வீரர் காயமடைந்த போதிலும் அமெரிக்காவின் இந்த மிஷன் தடைபடாமல் தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது.